ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இந்த மாதிரி புதிய கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஆட்கள் போய் சேர்றது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான். புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை பின்னாடி வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு ஆசைகளை அவங்க போய் சேர்றதுக்கு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சேர்ந்துருக்கிற பதவி கொடுத்துருக்கிற 3 பேர், அதாவது சிடி நிர்மல்குமார், அவர் பேசிக்காக வந்து ஒரு பாஜக சித்தாந்தத்தில் உரியவர். பாஜக நீண்ட நாட்கள் பயணம் பண்ணவர். அண்ணாமலைக்கும் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாட்டினால அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி, அந்த ஐடி விங் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார், இணை செயலாளர் இருந்தார் ஐடி விங்கில். அதுக்கப்புறம் இப்போ அவர் இங்கே வந்திருக்காரு. இன்னொருத்தர் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பணக்கார மாப்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்னென்னா, அவர் அரசியல் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவார். 2021 திமுகவுக்கு வந்து பிகேவோட சேர்ந்து பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணாங்க. அதுக்காக ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்தார், எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே போனது தான் அப்படின்னு கையை கழுவிட்டு இங்கே வந்தார். பிசிகாவில் வந்து ஏதாவது ஒரு பதவியை வாங்கிடலாம், ஒரு எம்பி ஆகிடலாங்கிறதுக்காக 2024 வரைக்கும் 23, 22 சேர்ந்தார். நினைக்கிறேன் ஒரு வருஷம் அந்த கட்சியில் பயன் பண்ணியிருப்பார். முயற்சிகள் பண்ணார், அதுவும் பெருசாக கை கொடுக்கல. அங்கேயும் வேலைக்காக இருந்தால் அதுலேயும் சில பல இழப்புகளை சந்திச்சுட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தாவேக்காவில் வந்திருக்கார். இவர் ஆல்ரெடி வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனியும் வச்சுருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுக்கு வந்ததுனால் என்ன பயன் அப்படின்னா, இப்போ தாவேக்காவுக்குள்ள கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க. இது வரைக்கும் கை காசை போட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்த தொண்டர்கள் ஆதவ் அர்ஜுனா தான் கை காசை போட்டு கொஞ்சம் செலவு பண்ணுவார். எங்கே போனாலும் செலவு பண்ணக்கூடிய நபர் தான், அதுக்குண்டான பணப்பழம்லாம் உள்ள நபர் தான். அப்போ தாவேக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த கீழே இருக்கக்கூடியவர்கள் பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிறார். இப்போ அவர் வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி சிடி நிர்மல்குமார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கேருந்து வந்திருக்கிறாரு. இவருடைய பயணம், ஆதவ் அர்ஜுனாவோட பயணம் இப்போ வந்து இங்கே கட்சியினுடைய தேர்தல் பிரிவு செயலாளராக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனாவை நிர்மல்குமாரை கட்சியினுடைய துணை செயலாளராக போட்டிருக்கிறாங்க. இன்னொரு நபர் வந்து ராஜ்மோகன், சமீபத்தில் பட்டிமன்றங்கள்லாம் உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருப்பார், பல கருத்துக்கள் சொன்னார், சமூகத்தில் எங்கே நடந்தாலும் ஒரு உடனே வீடியோ போட்டு பொங்கி எழுவார். அப்படிப்பட்ட ராஜ்மோகன் வந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலராக போட்டிருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே நேரடியாக மக்கள் தொடர்போ மக்கள் செல்வாக்கோ இல்லாத ஒரு நபர்கள். இப்போ கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிறவர்களுடைய ரோல் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். கட்சி தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறவங்க அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எங்கெங்கே பகுதிகளுக்கு போகிறாங்க, பிரச்சார வியூகம் அமைக்கிறது, அதுக்கு தகுந்த 2வது கூட்டணி கட்சியினுடைய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப முக்கியமான பதவி. அப்புறம் எந்தெந்த தொகுதியினுடைய வேட்பாளர் எப்படி போகணும், வேட்பாளருடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்கணும், வேட்பாளருடைய வரவு செலவு எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ ஒரு கூட்டணி கட்சிகளோடு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் இவங்க முக்கியமான ஒரு பங்கு வகிப்பாங்க. அப்படிங்கும் போது இவர் வந்து எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு, யாரை போய் கூட்டணியில் அது வரைக்கும் இருந்திருக்காருன்னு தெரியல. பிசிகாவில் ஒரு வருஷம் பயணம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு வருஷம் பயணம் பண்ணியிருப்பார். துணை பொதுச் செயலராக இருந்தார், ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்குள்ள 2024 தேர்தல் வந்துச்சு, அதுக்கு வெளியே வந்துட்டார். பெருசாக வந்து கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை இப்போ எப்படி அணுகிறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிற ஒரு அனுபவம் இல்லாத நபர் தான் ஆதவ் அர்ஜுனா. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளோதான். இவர் டேட்டாஸ் வச்சுருப்பாங்க. இந்த 3 பேருமே ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணுறவங்க. நீங்கள் நம்ம சேர்ந்துருக்க இன்றைக்கி முக்கிய பதவிகள் கொடுத்துருக்கவங்க மக்கள். இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா செங்கோட்டையன் அந்த பதவியில் இருந்தார். அதிமுகவில் தேர்தல் பிரிவு செயலாளராக செங்கோட்டையன் இருந்தார். மிக நீண்ட அனுபவம் உள்ளவர். இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்ற கிட்டத்தட்ட 10வது முறை நினைக்கிறேன் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. தேர்தல் வேலைகள் பார்க்குறது ரொம்ப கில்லாடி. ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்கில் இருந்த தேர்தல் பிரிவு செயலாளர் இருந்தார். அவர் வந்து தொடர்ந்து அந்த வேலைக்கு அவங்க தேர்தல்னால் செங்கோட்டையனை கூப்பிடுங்க. ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் வேலை பார்க்குறது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்துக்கு ஒரு அரசியல் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதிமுக திமுகவில் அந்த தெருவில் ஒரு சமூகம் இருக்கும். அந்த சமூகத்தை சேர்ந்த 2 பேர் 2 கட்சியில் இருப்பான். நல்லது கெட்டது, காது குத்து, செத்து போனது, இறந்த வீடு, பிறந்த வீடு எல்லாத்தையும் போய் உட்காந்துருப்பார் 2 பேரும். ரேஷன் கடை பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை எல்லாத்துக்கும் போவான். இப்போ அவன் தான் அந்த ஏரியாவில் டிசைடிங் ஃபேக்டர். ஓட்டை யாருக்கு போட வைக்கிறது முடிவு பண்ணு. இந்த பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே போனாலும் 2 பேர் இருப்பாங்க உள்ள. ஏதாவது ஒரு தெருவில் வந்து நீங்கள் அந்த ஆட்கள் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நேரடியாக மக்கள் செல்வாக்கு. இப்போ செங்கோட்டையன் மாதிரியான தமிழகம் முழுக்கவும் போயிருப்பார். ஒவ்வொரு தெருவு சந்து பந்து இருக்கக்கூடிய அரசியலும் தெரியும். அப்போ இந்த தொகுதியில் யார் வேட்பாளரை போகணும், இவங்கள்ட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும், இங்கே எப்படி எந்த வேலையை கொடுத்தா இந்த தொகுதியில் சரியாக செய்வாங்க, நிர்வாகிகள்கிட்ட இந்த வேலையை எப்படி வாங்கணுங்கிற அந்த அனுபவம்லாம் செங்கோட்டையனுக்கு ரொம்ப தெளிவான ஒரு நபர்.
அதனால அவர் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் அவங்க பயன்படுத்துவாங்க. அமைச்சராக இருந்தாங்க, சீனியர் பர்சன். அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே அவர் தான் வர வேண்டியதாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பதவியை வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு டேட்டா பேஸை மட்டும் வச்சு பேசக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியுடைய தேர்தல் பிரிவு, அதாவது விஜய் வந்து நேரடியாக அரசியல் அனுபவம் இல்லாதவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் பனையூர் விட்டே வெளியே வர மாட்டேங்கிறார். இப்போ அதான் நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பொறுப்பாளர் மீது இவ்வளோ விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க, அடிப்படையில் விஜய்க்குமே அந்த விமர்சனம் பொருந்தில்லை, அவருக்குமே அரசியல் களத்துக்கு. அதுதான் சொல்கிறேன், புத்திசாலித்தனமான ஆளாக இருந்தால் என்னென்னா, திமுக KN நேரு வந்து என்ன தேர்தல் வேலையை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு நபர் அப்படிப்பாங்க. ரொம்ப இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர். அந்த தொகுதிக்கு போய் அந்த மக்களை சந்தித்து வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு வரக்கூடிய வேலை அது. அந்த வேலையை வந்து தேர்தல் வேலையில் வந்து KN நேரு கொடுப்பாங்க, இங்கே செங்கோட்டையன் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான முக்கியமான பதவிகளில் இவர் பனையூரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறார். அப்போ அப்படிங்கும் போது மக்களுடைய நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை கொண்டு போகிறது தானே சரியாக இருக்கும். இவர்கள் எல்லாமே வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு வீடியோ போடுற ஒருத்தர், ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குற ஒருத்தர், ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஐடி விங் பார்க்குற ஒருத்தர், இவங்களை கொண்டு வந்து கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் போட்டிருக்கிறாரு. இப்போ இவரும் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. இவர் போட்டிருக்க நிர்வாகிகள் மக்கள் தொடர்புக்கு துண்டித்த நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் எடுத்த ஒரு சரியில்லாத முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ விஜய் வந்து இப்போ அவர் மீதான விமர்சனம், அவரோட அரசியல் மீதான விமர்சனம் எல்லாம் புரியுது. அவர் எதை செஞ்சாலுமே விமர்சனம் அப்படின்னு சொல்லி முன் வைக்கிறீங்களே. இப்போ இதனால வரையும் கட்சியோட உட்கட்டமைப்புங்கிறது ஒரு பிளாங்காக இருந்துச்சு, எந்த பொறுப்பாளருமே கிடையாது, புஸ்தியானது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பல கட்ட பொறுப்பாளர்லாம் போகிறாரு. பொறுப்பாளர்களை போட்டால் இந்த பொறுப்பாளர்களை போட்டு இப்படி விமர்சனம் பண்ணால் அவர் என்ன தான் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, அனுபவம் வாய்ந்த ஆட்கள். விஜய் தான் நேரடியாக மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு, போகிறதில்ல, சந்திக்க பயப்படுறாரா, சங்கடப்படுறாரா, ஏதோ ஒரு கூச்சமாக இந்த தெருவில் வச்சுங்க. மக்களை பார்த்தாலே ஒரு அலர்ஜியாக இருக்குது. அதனால் பனையூர் விட்டு தாண்ட மாட்டேங்கிறார். வீட்டு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸை போட்டு கட்சி ஆஃபீஸ் முதல் கூட வீட்டை விட்டு தாண்டாமல் தான் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும் போது நேரடியாக ஃபீல்டிலிருந்து வரக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் பொறுப்பில் முக்கிய பொறுப்புகளில் போடுறது தானே சரியாக இருக்கும். ஆதவர்ஜினா வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு 10 ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க, ஒரு ஆல்ரெடி வந்த ரெக்கார்டை வந்து டேட்டாஸ் வச்சுருப்பாங்க, இந்த தொகுதியில் இவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு டேபிளில் ஏசி ரூமில் உட்காந்து டேபிளில் உட்காந்து போடுற கணக்கு தான் மக்களுடைய நேரடியான சந்திப்பு. பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய இந்தியாவுக்கு பல தேர்தல்களை முன்னிறுத்தி நடத்தியவர், பல தேர்தலுடைய தலையெழுத்தை மாற்றி வருங்கிறாங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவரால் ஜெயிக்க முடியலையே, டெபாசிட் போச்சு பீகாரில். அப்போ இந்த பொலிட்டிக்கல் டேட்டா பேஸ் வச்சுருக்கவங்கலாம் அரசியல் கட்சி தலைவரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அது வந்து களத்துக்கு எதுவும் எடுபடாது. விஜய் என்னன்னா, நம்ம வந்து இந்த மக்களை சந்திக்கிறதுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர்களை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். இல்லை, இப்போ அந்த மாதிரியான நபர்கள் கட்சிக்குள்ளே இருக்கணும். இல்லை, இப்போ இருந்தால் தான் அந்த மாதிரி நபர்கள் வந்து அந்த இடத்துல வந்து நியமிக்க முடியும். இப்போ இருக்கிற நபர்கள் தான் வந்து யாருக்கு எந்த அவங்களோட திறமைக்கு அவங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவு பண்ணுவார். இப்போ அதன் அடிப்படையில் தான் நியமிச்சிருக்கிறாரு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், திருப்பி தான் சொல்கிறேன். இவர் வந்து மக்களை சந்திக்கிறது கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறாரு. ஒரு நடிகருங்கிறது அவர் அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நேரடியாக மக்கள் தொடர்பில் உள்ள ஒரு நபரை தானே இந்த அடுத்த பதவிகளுக்கு போடணும். புஷியானந்த் இருக்காருன்னா மக்கள் தொடர்பு உள்ள நபர் தான், மாற்று கருத்து கிடையாது. மன்றத்திலேருந்து இருக்காரு, ஒவ்வொரு ஊருக்கும் போகிறாரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. பாண்டிச்சேரியில் தொகுதி எம்எல்ஏ வச்சுங்க. அப்படி மக்களுடைய நேரடி தொடர்பு இவங்க யாருமே இப்போ போட்டிருக்க யாரும் மக்கள் தொடர்பு இருக்கா? ராஜ்மோகனுக்கு என்ன கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கு, எத்தனை மேடைகளில் அரசியல் கட்சி மேடைகளில் பேசியிருக்கிறாரு. முதல்ல இந்த தாவேக்காவுடைய கொள்கை இப்போ டேமேஜ் ஆகி தான் கிடக்கு. கொள்கை தலைவர்ன்ற பெரியாரை பற்றி சீமான் பேசிகிட்டு இருக்காரு, எதிர்த்து வந்து இது பெரியார் ரசிகர்கள் மற்ற தமிழ்நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு 6 மாதமாக 3 மாதமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் இது வரைக்கும் எதுவுமே பேசல. அப்போ இந்த கொள்கையை நீங்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறது கொள்கை வரப்பு செயலராக ஒருத்தர் போட்டிருக்காரு. அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போஸ்டிங் அது. அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலராக போஸ்டிங். அதிமுக ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டிங் கொள்கை பரப்பு செயலர். அதை வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு போட்டுருக்காங்க. அவருடைய திறமையை நம்ம குறைத்து மதிப்பில்லை, அரசியல் அனுபவம் சொல்கிறேன். ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த எந்த ஊரில் எந்த மேடையில் என்ன பேசணும், அப்போ எத்தனை பேச்சாளர்களை அரசியல் ரீதியாக ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் வேலை கொள்கை பரப்பு செயலருடைய வேலை. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பேச்சாளர் போடணும், தலைமை பேச்சாளர் போடணும். எல்லா வேலையும் இந்த பேச்சாளருங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மக்களிடம் நேரடியாக போய் சேரக்கூடிய விஷயம். அதெல்லாம் உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அப்போ அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபராக தானே இருந்தால் தானே அந்த அரசியல் கொள்கை ரீதியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். இனி அந்த வேலையெல்லாம் அவருக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னைக்கு தொடர்ந்து தீபாவளி பொங்கல்லாம் சில்க் சட்டை போட்டுக்கிட்டு ஏதாவது சேனலில் உட்காந்து நடுவர் அவர்களே அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இனி அரசியல் ரீதியான முத்திரை இருந்துச்சுன்னா பேச முடியாது. இப்போ வீடியோ போட்டு பொங்கிட்டு இருப்பார். நான் வந்து சமூகத்தில் எங்கே கல்கத்தாவில் டாக்டர் கேஸாக இருந்தாலும் சரி, அங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே பொங்கி இருந்து வீடியோ போடுவார். கண்ணீர் வருதுங்க அப்படின்ட்டு வீடியோலாம் போட்டுட்டு இருந்தார். இனிமேலும் வந்து ஒரு அரசியல் கட்சி முத்திரை வந்தப்பறம் அதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல. அப்போ ஏன் சொல்ல வரோன்னா, அவருடைய பேச்சுக்கு வந்து நம்ம வந்து பேச்சாற்றலை வந்து நம்ம குறைத்து மதிப்பில்லை. ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர்.
ஆனால் அரசியல் ரீதியாக இவர் ஒரு புது கட்சி. இல்லை, ஓகே சார். இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு கோபாசே போடணும் அல்லது துணை பொதுச்செயலாளர் மாநில அளவில் தேவைப்படுறாங்க, இந்த மாதிரியான முக்கியமான போஸ்ட்டில் வந்து தேவைப்படுது, கட்சியுடைய வளர்ச்சி கட்டத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத தேவைப்படுது. இப்போ இதுக்கான ஆட்களை போடும்போது இவ்வளோ விமர்சனத்தை எதிர்கொள்ளுது, பொது சமூகத்திலேருந்து பத்திரிகையாளர் மத்தியில் இவ்வளோ விமர்சனங்களை எதிர்கொள்ளுது அப்படின்ற போது சரியான நபரை நியமிக்கிறதுல அவர்கிட்ட என்ன சிக்கல் இருக்குது ஃபஸ்ட்டு பேசணும். கட்சிக்குள்ள அந்த மாதிரி ஆட்களே இல்லையா, ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நியமிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ஒன்று பேசணும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு இப்போ புசியானது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர் தான். இப்போ அவர்கிட்ட ஆலோசனை கேட்டது இந்த மாதிரி ஆட்களை போடுவார். அப்போ ஏன் வந்து அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதெல்லாம் போட்ட விமர்சனத்துக்கு எதிர்கொள்ளும், வேறு ஆட்களை நியமிக்கலாம், கிரவுண்டில் வந்து அரசியல் அனுபவம் கொண்ட நபர்களை கொண்டு வரலாம். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக பலர் வந்து அவரோட கட்சிக்கு முன்னாள் அமைச்சர்கள், பிறகு திமுக கண்டுகொள்ளப்படாத இருக்க நபர்கள் எல்லாமே வந்து அவர் கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நபர்கள்லாம் ஏன் அவர் கட்சியில் போடல? ஏன்னா நாம் தமிழ்லேருந்து பலரும் வந்திருக்காங்க அவர் கட்சிக்கு. அவங்களாம் வந்து கொள்கை ரீதியான ஒரு உணர்வோட சீவனோட பயணப்பட்டவங்க. அந்த மாதிரி நபர்களை ஏன் போஸ்டிங் கொண்டு வரல? ஏன் வந்து இவ்வளோ விமர்சனத்துக்குள்ள மாறுது? முதல்ல அந்த கட்சிக்குள்ள ஆட்கள் இருக்கிறாங்கன்னு முதல் கேள்வி நீங்கள் கேட்டீங்க. கட்சிக்குள்ள ஆட்கள் கிடையாது. அது மன்றத்தில் இருக்க ஆட்கள் ரசிகர்களாக இருந்த ஆட்களை தொண்டர்களாக மாற்றணும். அவர்களே முதல்ல பொலிட்டிக்கல் எஜுகேட் பண்ணணும், அரசியல் பக்குவப்படுத்தணும், அரசியல் பண்ணணும். அதுக்கு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபராக தானே போடணுமா இல்லையா? இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க பூராமே ரசிகர்கள். விஜயினுடைய திரைப்படங்களை பார்த்து விசில் அடித்து வந்த ரசிகர்கள். அவர்களே அரசியல் படுத்தணும், அரசியல் பக்குவப்படுத்தணும், அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் தெரிந்த ஒரு நபரை போட்டால் தானே அவரை வந்து பேச்சாளரை உருவாக்க முடியும். முதல்ல அந்த கட்சிக்குள்ளே அந்த ஆட்கள் இல்லை. ரெண்டாவது, அந்த ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுல விஜய் ஏன் தடுமாற்றம்னு தெரியல. இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் உள்ளே வந்துட்டாங்க, நம்மளுடைய இது போயிருமாங்கிற உள்ளுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ். இப்போ புஷியானந்துக்கும் நம்ம ஆல்ரெடி ஜானுக்கு நடந்த பிரச்சனை தான் ஜான் வெளியே போகக்கூடிய நிலைமை வந்துச்சு. இப்போ அதை காட்டிலும் ஜான் மாதிரி ஒரு மேலே ஒரு ஆளுமிக்க ஒரு தலைவர்கள், ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தவர், கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர், மக்களோட நேரடியாக தொடர்பில் உள்ள நபர், நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள நபரை கொண்டு வந்து உள்ளே போட்டோம்னா நம்மளுடைய கை அங்கே ஓங்கிறாதோ அப்படின்றதுனால உள்ளடி வேலை நடக்குதுமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ நம்ம விமர்சனம் பண்ணல, இவங்க குறைத்து மதிப்பிடலாம், இவங்களை விமர்சனம் பண்ணல. அவர்களுக்கே அரசியல் பக்குவப்படுத்துறதுக்கு ஆட்கள் வேணும். ரைட், ஓகே சார். சரி, இப்போ அந்த ஆட்கள்லாம் அந்த பதவிக்கு உண்டான அந்த தகுதியை தனக்கு வளர்த்துக்கிட்டு, திறமையை வளர்த்துக்கிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்களோட விஷயங்களை. இப்போ புசி ஆனந்த விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ புசி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து விஜயை தாண்டி ஒரு பவர் செக்டராக வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு போக முடியல. அவர் தலைமையில் விஜய் பயணிச்சார்னா வந்து கட்சி வந்து வீழ்ச்சி நோக்கி போகும்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தேர்தல் உறுப்பினர் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாருங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய டாமினேஷனாக இருக்கும் பொழுது இப்போ ஆதவ அர்ஜுனா போன்றவர்களோட வருகைங்கிறது பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனாக்கு வந்து விஷய ஞானம் இருக்குது, ஃபினான்சியல் ரீதியான நிறைய இது கொண்டவர். ரெண்டாவது, திருமாவுக்கே கைட் பண்ணி திருமாவுக்கே ஒரு குட் புக்கில் இருந்த ஒரு முக்கியமான நபர். அதே மாதிரி வந்து டிஎம்கேலையும் பயணிச்சிருக்காரு. அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கார், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நபர்களுடைய வருகைங்கிறது விஜய்க்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா அல்லது புசி ஆனந்தோட இருப்பிடத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா? இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல ஆதவ அர்ஜுனாவை வந்து நீங்கள் வெல் டூ பர்சன், ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுங்கிறது அரசியலில் நம்ம ஒத்துக்க முடியாது. ஒன்றும் அவர் வந்து அரசியலில் நேரடியான அரசியலில் ஈடுபடல, பிஹைண்ட் ஸ்க்ரீனில் அரசியல் இருந்திருக்கிறார். ஒரு ஈவெண்ட் மாநாடு நடத்தியிருக்கிறாரு. மற்றபடி பொலிட்டிக்கல் மாநாட்டுக்கு உண்டான கேம்பெயினுக்கு உண்டான சில வேலைகள்லாம் அந்த ஸ்கேனர் போட்டு பண்ணுற புது புது விஷயம், டெக்னிக்கலாக சில விஷயங்களே பிரச்சாரங்களில் பயன்படுத்துகிறார். இதுதான் நேரடியாக மக்களை போய் களத்தில் சந்தி ஒரு வீரியமிக்க பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்து வாக்குகள்லாம் வாங்கலவர். நேரடியாக மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு நபர் தான். கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் இருந்தாலும் திருமாவுக்கே அட்வைஸ் கொடுத்தான்ற ஒரு சொன்னீங்க, அதான் பெரிய காமெடி. அப்படி திருமாவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இல்லை. முதல்ல அதை கிளியர் பண்ணிடுவோம். இவர் அந்த கட்சியில் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து அங்கே இருந்தார். திருமாவளவருடைய சொன்ன வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுத்தார். ஒரு சிறந்த ஒரு தளபதியாக ஒரு மாநாட்டு நடத்தினா ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி காமிச்சார், நடத்தி கொடுத்தார். அந்த திறமையும் அந்த பணபலமும் அவர்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாண்டி மக்களிடம் நேரடியாக செல்வாக்குள்ள அரசியல்வாதியான இல்லை. நன்றி.